ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் என்ன டிஃபனுன்னு பார்க்கலாம். காலைல எழுந்திரிச்சோடனே மாவு கலக்கி வச்சுட்டேன். இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுட்டேன். இட்லி ஊற்றிட்டு இன்றைக்கி கார சட்னி தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வாசனைக்காக கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை நல்லா ப்ரௌனிஷாக ஆறினதுக்கப்புறமா வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இட்லி அந்த கேப்லேயே வெந்துட்டுருக்கோம். எடுத்து பார்க்கலாம். சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இட்லி. அதை ஹாட் பாக்ஸு மாற்றி வச்சுட்டு நல்லா வதங்கிட்டுருக்கோம். அந்த கேப்பில் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சட்னி அரைச்சிக்கலாம். சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சட்னியில் கொஞ்சமாக உப்பும் புளியும் ஆட் பண்ணி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி ரெடி. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டாட்டா.